Today I am hopeful because of the Lord Jesus Christ living today. அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால எனக்கு தெரியும் இப்ப இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு பக்கத்துல அவர் இருக்கிறார். இப்ப எனக்கு உள்ள இருக்கிறார், எனக்கு வெளியிலையும் இருக்கிறார். இல்லையா? He is outside of me and also inside of me. And the most wonderful thing about the Lord Jesus Christ is that we are in him. போன முறை சொன்னேன் இல்லையா? நாங்க அவருக்குள்ளே இருக்கிறோம் என்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் வேதத்தில் அநேக இடங்களை பார்க்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற மக்கள் என்று சொல்லி நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. That in Christ Jesus we have great blessings. அவருக்குள்ள நாங்க கொண்டிருக்கின்ற அந்த ஆசீர்வாதம் ஒரு தனித்தன்மையானது என்பதை நாம் மறக்கக்கூடாது. Today I was reminded about this. Because we are inside of Jesus, that's why Satan, the enemy, cannot touch us. பொல்லாங்கன்னு எங்களை தொடான்னு போட்டிருக்கு தானே. ஏன் தெரியுமா? நாம இயேசுக்குள்ள இருக்கிறபடினால தான். Because if he want to touch us, he has to touch Jesus. How can he do that? So he can't do that, இல்லையா? அவன் இயேசுவை கடந்து தான் எங்கிட்ட வர வேணும். Just imagine, அந்த பிக்சரை கொண்டு வாங்க. அதனால இயேசுவை மீறி அவன் ஒன்றுமே நமக்கு செய்ய முடியும். That's why வாதை உன் கூடாரத்தை அணுகாது. No disaster will befall you. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன்? நீ அவருக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறாய். அவரை அடிச்சு போட்டுட்டு தான் உனக்குள்ள வர வேண்டும். That's why Jesus is portrayed like a fortress. ஒரு கோட்டையாக இருக்கிறார். ஏன்? கோட்டைக்குள்ள நாம இருக்கிறோம். அவர் கோட்டை என்றால் அவருக்குள் இருக்கிற நாம் கோட்டைக்குள்ளே பாதுகாப்பா இருக்கிறோம். See, this is the blessing that we all have today. This is why we have come to give glory to God today in his presence, right? இதனால தான் நாம இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம். Okay, so what is special about this man now? இந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே சிறப்பு தன்மை என்ன? Why do we want to see about this man now? Okay, now when we come to, you see, now Jesus appeared unto him and he became a child of God. என்றால் அந்த பட்டியலிலே அந்த மேல் வீட்டறையிலே இருந்த அவ்வளவு பேருடைய பேரில் அவனுடைய பேரும் அங்கே இருக்கிற நாங்கள் பார்க்கலாம். ரைட், பாருங்க, இப்போ Acts chapter 1 verse 13 அது போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 13 இப்போ அங்கே 120 பேர் அங்கே கூடி இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ரைட், ஓகே. Now there was a time this James was not part of that group, right? அப்ப எப்ப இது நடந்தது? இவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை தரிசித்த பிறகு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். So what has happened to him now? He has become a disciple of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் சீஷனாக அவன் மாறிவிட்டான். ஏன்? சீஷர்கள் தான் 120 பேர் அந்த மேல் வீட்டறையிலே அன்றைக்கு கூடியிருந்தார்கள். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ரைட்? எங்கேயோ இருக்க வேண்டியவன், ரைட், அவருடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடினாலே அவரை விட்டு என்றென்றுமாக பிரிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யாக்கோபு இப்பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி உறவாடக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதான் இன்னைக்கு நமக்கும் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் நாமும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத காலத்திலே அவரை விட்டு தூரமாக பிரிக்கப்பட்டிருந்தோம் இல்லையா? ஆனால் முன்னே தூரமாக இருந்த நாம் அவர் ரத்தத்தினாலே சமீபமானோம் இல்லையா? எஃபிஷியன்ஸ்ல நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்மை அவரோடு இணைத்தது, அவருடைய சமீபமாய் நம்மை கொண்டு வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது முதலாய் அவருடைய சீஷர்களாக நாங்கள் மாறினோம். One of the blessings that for these 120 people who gathered in that upper room on that day is that they were filled with the Holy Spirit. இல்லையா? அந்த 120 பேர் அந்த மேல் வீட்டறையிலே கூடி இருந்த பொழுது தானே பெந்தைகொஸ்தே தினம் என்று சொல்லி அந்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே இல்லையா நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மக்களாகியவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வல்லமையாய் இறங்கினார் என்று சொல்லி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட், ஸோ அவிசுவாசம் இருந்தவன் இன்றைக்கு ஆவினாலே நிரப்பப்பட்டவனாக காணப்படுகிறான். ரைட், one day he was not even a believer, but today he's a spirit filled man. Right, ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இவனுக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இப்பொழுது காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You know, the same blessing has been given to us today. That's why we are also the people of the Lord's favor. அதாவது இன்னைக்கு நாமும் கூட ஒரு காலத்தில் அவிசுவாசியா இருந்தோம். ஒரு பேரளவில் கிறிஸ்துவா இருந்திருக்கலாம், ரைட்? பேரளவில் நமக்கு கிறிஸ்தவ பேரெல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி, அப்பா என்னுடைய பாவங்களை கழுவுங்க, ஒரு ரத்தத்தினால என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு எப்ப நாம மன்றாடினோமோ அன்றிலிருந்து தான் நாம் அவருடைய பிள்ளையாக மாறினோம். அது முதல்ல அவருடைய சீஷர்களாக நாம் காணப்பட்டோம். அதன் விளைவாகத்தான் ஒருவேளை நமக்கு இன்றைக்கு அபிஷேகம் கூட கிடைக்கப்பட்டிருக்கிறது, ரைட்? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இல்லையா? அப்ப ஆகவே அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய அபிஷேகத்தினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். இந்த காரியங்களை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லிக்கொண்டு போகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல செல்வம் போன்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு விளங்க வேண்டும் நாம் என்ன கதைக்கிறோம் என்று சொல்லி, இல்லையா? அவருக்கு இந்த விதமான போதனையெல்லாம் மிகவும் புதிதாக இருக்கும், சிலத்தில் விளங்க கூட கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கூட நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் சகோதரனோடு கூட பேசுவார், அவர் விளங்கப்படுத்துவார், நான் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் அநேக தடவையில் நம்முடைய விளக்கத்தினால் அல்ல, அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வர்றது, அவர்களை ஆண்டவர் இயேசு இடத்துல கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆகவே today I want you to know that we are the most blessed people in the whole world. ஏன் காரணம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்தார், அவர் வந்தார். Sometimes we may not be the good Christians, right? We may not do the best of things in our lives in this world. But I want you to know that's better for us to always look unto the Lord Jesus Christ rather than looking at yourself, right? அனைந்தரவு தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது, இல்லையா? நம்மையே நாம் நோக்கி பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் இல்லையே, அல்லது நான் இன்னும் அதை பெற்றுக்கொள்ளவில்லை இதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கின்றோம். இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முக்கியமான முதல் கடமை என்ன தெரியுமா? அவன் எப்போ பார்த்தாலும் தன்னை அல்ல, தன்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் இயேசுவை அவன் நோக்கி பார்க்க வேண்டும். Today we are called to look unto Jesus, not to ourselves. எப்போ பார்த்தாலும் அவரை நோக்கி, அவர் யார், அவர் என்ன செய்யக்கூடியவர், அவர் எவ்வளவு விதமான வல்லமை உள்ளவர், இதுதான் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையா இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலையும் நம்முடைய சிந்தனையிலே நம்மை விடுவோம், நம்மை மறப்போம், right? The more you know the Lord Jesus Christ, right, the better you will be. அவரை அவரை அறிகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்போ நம்முடைய சிந்தையில நான் எப்படி நல்லவனா மாறலாம், நான் எப்படி அதை செய்யலாம், நான் எப்படி பாவத்தை விட்டு விலகலாம், அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு அவர் என்ன செய்வார் என்னுடைய வாழ்க்கையில, அவர் என்ன செய்யக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில, அவர் என்ன எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவரை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்போமானால் அந்த சத்தியம், அவரை பற்றிய சத்தியம் நம்மை மாற்றும். The truth of the Lord Jesus Christ will change your life. It will set you free. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. So this man has become a follower of Jesus, but that is not all. That is not all. That's why I want to tell you about this man. இந்த மனிதனை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இவன் ஒரு முக்கியமான மனிதனாக உங்கள் முன்பதாக நான் அவனை அறிமுகப்படுத்துறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நிறைய இருக்கிறது விஷயம். அதாவது அவனுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொன்னால், அதாவது ஒரு காலத்துல அவிசுவாசியா இருந்தவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு காரியங்கள் நடைபெறும் என்று சொன்னால், இன்றைக்கு நானும் நீங்களும் அதே மாதிரியாக ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. ஓகே, now we'll turn to Acts chapter 21 verse 18. அப்போஸ்தலர் நடபடிகள் 21:18 அதே மாதிரி. ஓகே, அதை நாம் முதல்ல வாசிப்போம். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடினார்கள். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடின இடத்துல பவுல் இவரை கூட்டிக்கிட்டு போறார். அப்ப அவர் யார்? மூப்பருடைய மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே யாக்கோபு கூட்டிக் கொண்டு போகப்படுகிறான். அப்போ யாக்கோபு யார்? மூப்பருடைய கூட்டத்துக்கு யாக்கோபு போறான். அப்ப யாக்கோபு யார்? அவர் மூப்பன். He has become an elder.